நமஸ்தே. இப்போ நம்ம இந்த லெசன்ஸோட ஃப்ரேம் த சென்டென்ஸ் பார்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெசனான பீர்பால் கி சதுராயி லெசனோட ஃப்ரேம் த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஹோஷியாரி. ஹோஷியாரினா கிளவர்னஸ். இனி அடுத்தது நியுக்த் கர்னா அப்படின்னா டு அப்பாயிண்ட். ஹுக்கம் தேனா அப்படின்னா டு ஆர்டர். இனி அடுத்தது சியோக வஷ் அப்படின்னா பை சான்ஸ். இந்த வேர்டோட மீனிங்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா மோகன் ஹர் காம் ஹோஷியாரி சே கர்த்தா தா. மோகன் வந்து நல்ல கிளவராக அவனோட எல்லா வேலையுமே பண்ணுவான். इन्हीं अतः बादशाह ने इन्हीं अतः देहाती के रखवाले के लिए 2 नौकरों को नियुक्त किया. பாஷா அப்படின்னா கிங். ஓகே, கிங் வந்து 2 ஒர்க்கர்ஸை வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அப்பாயிண்ட் பண்ணாங்க. டு அப்பாயிண்ட் கரெக்டாக வருதா? இனி அடுத்தது ஹுக்கம் தேனா. பாட்ஷா நே பீர்பால்க்கு ஹுக்கம் தேனா. பாட்ஷா வந்து பீர்பால்க்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதான் நே பீர்பால்க்கு ஹுக்கம் தேனா. இனி அடுத்தது சங்யோக் வஷ அப்படின்னா பை சான்ஸ். விமலானே சங்யோ வஷ கமலாக்கோ தேக்கா. அதாவது விமலாவும் கமலாவும் எதாச்சியாக பை சான்ஸ் எதாச்சியாக அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இந்த செகண்ட் லெசன் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவோட ஃப்ரேம் த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸ்ததா அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன். இனி அடுத்தது நின்வ டால்டா அப்படின்னா லே ஃபவுண்டேஷன். இனி அடுத்தது பகுபாஷனா மல்டி லாங்குவேஜ். ஆஜீவன் அப்படின்னா லைஃப் லாங். இனி அடுத்தது லாபா நிவதி. இனி அடுத்தது ஹோனா அப்படின்னா டு பி பெனிஃபிட்டட். फर्स्ट பாருங்கள், दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की स्थिति है. ராஷ்ட்ரிய மகத்துவம் அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட ஒரு ஹெரிட்டேஜை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது தான் இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. காந்திஜி ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की नींव डाली அப்படின்னா காந்திஜி தான் இந்த ஃபவுண்டேஷனை ஆரம்பித்தார் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. பாரத் में कई भाषाएं बोली जाती इसलिए यह बहुभाषी देश कहलाता है. அதாவது நம்மளோட இந்தியாவில் வந்து நிறைய லாங்குவேஜஸ் நம்ம பேசுகிறனால தான் நம்மளை மல்டி லாங்குவேஜ் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. பகுபாஷா அப்படின்னா மல்டி லாங்குவேஜ். இனி அடுத்த गांधी आजीवन दक्षिण भारत हिंदी प्रचार सभा के अध्यक्ष रहे. காந்திஜி வந்து லைஃப் லாங் இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இனி அடுத்தது சபா की पत्रिकाओं से आम जनाना और प्राचक लाभान्वित होना आ रहा है. அதாவது இங்கே வந்து பத்திரிக்கை வந்து தொடங்கினாங்க இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபையில். அது வந்து ரொம்பவே பெனிஃபிட்டடாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ தேர்ட் லெசனான மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவங்களோட மேட்ச் பார்க்கலாம். ஃப்ரேம் த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஷாமில் ஹோனானா டு பார்ட்டிசிபேட். இனி அடுத்தது மஷூர் ஹோனா அப்படின்னா ஃபேமஸ். கர்மச்சாரினா அஃபிஷியல். சம்பதக் அப்படின்னா எடிட்டர். आज की सभा में आपको शामिल होना चाहिए அப்படின்னா அவர் வந்து ஒரு சபாவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி ஒரு சபாவில் ஒரு பார்ட்டிசிபேஷனுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, பாரதிய சங்ஸ்கிருதி துனியா பர் மே மஷ்ஹூர் ஹே அப்படின்னா ஃபேமஸ். இந்த உலகத்துலேயே நான் தான் ஃபேமஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கர்மச்சாரி அப்படின்னா அஃபீஷியல் இல்லையா? மேரே பிதாஜி ஏக சர்க்காரி கர்மச்சாரி ஹே அப்படின்னா என்னோட அப்பா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதி இனி அடுத்தது ஸ்வதேஷ மித்ர பத்திரிகா கே சஹ சம்பதக்தே. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகாகவி பாரதி வந்து இந்த ஸ்வதேஷ மித்ரத்தோட இந்த பத்திரிகையோட எடிட்டராக ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபோர்த் லெசனான டாக்டர் அப்துல் கலாம் பார்க்கலாம். ஓகே, சாதாரண அப்படின்னா ஆர்டினரி. டாக்டர் அப்துல் கலாம் கா பரிவார் சாதாரண பரிவார் தான் அப்படின்னா அப்துல் கலாமோட ஃபேமிலி வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஃபேமிலி. பிரதிதின் அப்படின்னா டெய்லி. அப்துல் கலாம் பிரதிதின் 1800 काम करते थे. அவர் வந்து பிரதிதின் அப்படின்னா டெய்லி அப்துல் கலாம் வந்து 18 hours அவர் வந்து வேலை பார்ப்பார். इन्हीं अतः शुरुआत करना அப்படின்னா டு ஸ்டார்ட். அப்துல் கலாம் ने इन्हीं अतः इंजीनियरिंग कोर्स करके अपने
கைரியார் கி ஷுருவாத் ஹை. அவர் வந்து அவரோட இன்ஜினியரிங் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தது விபூஷித் கர்னா அப்படின்னா டு ஹானர். அப்போ பாரத் சர்க்கார் ने நம்மளோட இந்தியாவில் அப்துல் கலாமை வந்து கௌரவிச்சாங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. இனி அடுத்து ஸ்வச்ச ராஷ்ட்ரிய சம்மானன் சே இனி அடுத்தது விபூஷித் கியா அப்படின்னா ஒரு அவார்ட் கொடுத்து நம்ம இந்தியா வந்து அப்துல் கலாமை வந்து கௌரவிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இனி அடுத்து பூல்தி உன்கோ चना அப்படின்னா टचिंग द पीक. अब्दुल कलाम ने कहा इन शिक्षकों के कारण आज मैं इन बूल्दियान को छू रहा है. நான் வந்து படித்த படிப்புனால டீச்சர்ஸ் தான் என்னோட முக்கிய காரணம். என்னோட இந்த ஒரு உழைப்புக்கு நான் ஒரு டாப்பில் இருக்கேன்னா அதுக்கு என் டீச்சர்ஸ் தான் காரணம் அப்படின்னு அப்துல் கலாம் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மீனிங்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் லெசன் சித்தார்த்த கா கிரஹ தியாக, இதோட ஃப்ரேம் த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வேலை அப்படின்னா டைமு, இனி அடுத்த பாக்யவதி அப்படின்னா லக்கி, இனி அடுத்த கோச்னானா சர்ச்சிங், பிக்ஷானா பெக்கிங், இனி அடுத்த பிரதீஷானா எக்ஸ்பெக்ட். ஓகே, இனி அடுத்த சூரியோதய கா சமய ஹி ஹர் ஏக் ஹே ஜான் கி வேலா ஹே. ஓகே, நம்மளுக்கு வந்து சன்ரைஸ் ஆனோடனே நம்மளுக்கு ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா. இனி அடுத்தது சித்தார்த்த கி பத்னி, இனி அடுத்தது யசோதரா பாக்யவதி ஹே. சித்தார்த்தோட ஒய்ஃப் வந்து யசோதரா வந்து ரொம்ப லக்கியான பர்சன். சித்தார்த்த முக்தி கா மார்க கோச்னே ஜா ரகே ஹே. அவங்களோட ஒரு விஷயத்தை பற்றி அவங்க வந்து ரொம்பவே தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிக்ஷா அப்படின்னா சித்தார்த்த சவேக்க சந்தக் சே பஹலி பிக்ஷா மாங்கத்தே ஹே. சித்தார்த்த கிட்ட ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒருத்தங்க வந்து பிக்சை கேட்டு வந்திருக்காங்க, அதாவது தர்மம் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பழகணும். ஓகே, இனி அடுத்த சேவக் சந்தக் கபில் வஸ்து கி और வாசக் ஜானே கி பிரதீஷா மே ரகா. ஓகே, இது நம்மளால் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நம்மளோட சர்வீஸ் அந்த மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த மீனிங்ஸ் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு நீங்களாகவே கூட ஓனாக உங்களோட சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் மக்கப் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களாகவே ஓனாக எழுதிக்கலாம். ஓகே, தன்யவாத்.